நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரி வரோ. என்ன ஜெசி இன்னைக்கு தூங்கவே மாட்டேங்கிறா? அதான் பாரு, ஜெசி குட்டி தூங்கினாதானே அப்பாக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிக்க முடியும். என்ன சும்மா அது? அப்பா ரொம்ப நன்றிப்பா. எதுக்கு ஜெசி? நான் கேட்டேன்னு அம்மாவை இங்க வர வச்சீங்கல்ல, அதுக்கு தேங்க் யூ டாடி. ஏய், நமக்குள்ளார நோ தேங்க்யூ அண்ட் நோ சாரி. அப்புறம் எதுக்கு என் ஜெசி குட்டி இப்ப தேங்க்ஸ் சொன்னீங்க அப்பாக்கு? சரி சரி விடுப்பா, தெரியாம சொல்லிட்டேன். ஹலோ, உங்க ஆட்டத்துல என்னையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கலாமாப்பா? நீ சொல்லடி பட்டு. சரி, போனா போது, சேர்ந்துக்கட்டும்பா நம்ம ஆட்டத்துல. பாருடா, போனா போது சேர்ந்துக்கட்டுமா? அடி பாவி, உனக்காக பொய் சொல்லிட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும்? சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா, நீ இல்லாம எப்படி? நீ நல்லா உங்க அப்பா கூட சேர்ந்து சமாளிக்க கத்துக்கிட்ட. இன்னைக்கு ஜெசி ரொம்ப ஹாப்பியா இருக்காமா. என் பட்டு இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லா பாப்பாங்க மாதிரியும் அப்பாக்கும் அம்மாக்கும் நடுவுல படுத்திருக்கேன்ல, அதனால. இனிமேல் இப்படியே தினம் படுத்து தூங்கலாமா? கடவுள் கிட்ட நான் வேண்டுனது கடவுளுக்கு கேட்டுருச்சு போலமா. அதான் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி வைக்கிறாங்க. நான் தினமுமே கண்ணு மூடி அந்த கடவுள் கிட்ட எனக்கு எங்க அம்மா வேணும், நான் எங்க அம்மா கூட தூங்கணும், எங்க அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு வேண்டிட்டே இருப்பேன் தெரியுமா. இப்ப அதெல்லாம் நடக்குது. அதான் தினமுமே நம்ம இப்படி தூங்கலாமா? சரிடி பட்டு, என் ஜெசி குட்டி ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, இனிமேல் தினமுமே நீ நான் அப்பா 3 பேரும் சேர்ந்து தூங்குறோம். சரிம்மா. நான் நாளைக்கு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட எங்க அம்மா வந்துட்டாங்க, இனிமேல் நாங்க ஒண்ணா தூங்குவோம், ஒண்ணா சாப்பிடுவோம், ஒண்ணா விளையாடுவோம்னு சொல்லுவனே. சரிடி பட்டு. சரி, ரொம்ப டைம் ஆச்சு, பாப்பா இப்ப தூங்குறீங்களா? சரிம்மா. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே. காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. சொல்லுடி. என்ன மேடம் சீரியஸா ஒர்க் பாக்குறீங்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தாண்டி. மேடம் நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 8 கேபின் பக்கம் வர மாட்டீங்க, இங்கேயே இருக்கீங்க, என்னமோ சரியில்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. ஏய், ஓ மூஞ்சிய பார்த்தாலே நல்லா தெரியுது, என்னமோ சரியில்லை. ஏன் மறைக்கிற? உட்காருடி, உன்ட்ட ஒன்று பேசணும். சொல்லுடி. உனக்கு கவிதாவை தெரியும் தானே? அவளை ஏண்டி நீ கேக்குற? கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. தெரியும், சூர்யாவோட எக்ஸ். தெரியும்னு மட்டும் சொல்லு. அது என்ன சூர்யாவோட எக்ஸ்? சரி சரி விடு, எனக்கு தெரியும் அவளை. ஏன் இப்போ அவளுக்கு என்ன? நான் அவளை பார்க்கணும்டி. அவளை ஏண்டி நீ பார்க்கணும்? அது நீ உனக்கு புரியாதுடி. சூர்யா நிஜத்தை விட்டுட்டு நிழலையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காருடி. அவனுக்கு நிஜத்தை புரிய வைக்கணும்டி. அதுக்கு கவிதாவோ சூர்யாவோ மீட் பண்ணும்டி. ஏ லூசு, என்னடி சொல்ற? ஆமா அதினி, கவிதாவும் சூர்யாவும் மீட் பண்ணும். ஏய் அதெல்லாம் வேணாம், நீ இப்படி பண்ணி சூர்யாவுக்கு பிடிக்காம கூட போலாம்ல. இல்லடி, சூர்யாவும் கவிதாவும் மீட் பண்ணும். கவிதாக்கு கல்யாணம் ஆகிருச்சுங்கிறத சூர்யா நம்பணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, நான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும். கவிதாவை கண்டுபிடிச்சு கவிதா உனக்கு இல்ல, உனக்கு காயத்ரி தான் அப்படின்னு புரிய வைக்கிறேன். எனக்கு சூர்யா தான், சூர்யாவுக்கு நான் தான். எங்களுக்கு இடையில இனி யாருக்கும் இடம் இல்லை. என்ன பிடிச்ச சூர்யாவுக்கு என்னையே பொண்டாட்டியா ஏத்துக்க வைக்கிறேன். சூர்யானா காயத்ரி, காயத்ரினா சூர்யா. இதுக்கிடையில எந்த கவிதாக்கோ இல்ல எந்த தேன்மொழிக்கோ இடம் இல்லை.
5 வருஷம்டி, 5 வருஷம் சூர்யாக்காக காத்துக்கிட்டு பொறுமையா இருந்தேன்டி. இனியும் இப்படி இருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்கடி. எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை இழந்தேன், அப்புறம் எங்க அப்பாவை இழந்தேன். இனி யாருக்காகவும் எதுக்காகவும் சூர்யாவை இழக்க மாட்டேன்டி. இனியும் என்னால சூர்யாவை பிரிஞ்சு இருக்க முடியாதுடி. இன்னையிலிருந்தே கவிதா எங்கன்னு நான் தேட ஆரம்பிக்கிறேன்டி. அவங்க 2 பேரும் மீட் பண்ணாதான் என் வாழ்க்கை தொடங்கும்டி. கவிதாக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, சூர்யாக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா சூர்யாக்குன்னு இருக்க வாழ்க்கையில நான் மட்டும்தான் இருக்கணும். இதைய சூர்யா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நான் புரிய வைப்பேன்டி. சரிடி காயத்ரி, இனி உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் இருக்கேன்டி. நான் உன் கூடவே இருந்து கவிதாவை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன்டி. கண்டுபிடிக்கிறேன். ஓகே சார், நான் அங்க பே பண்ணிட்டேன். ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா சார்? சரிங்க சார். அதுவா சார், கிளைமேட் சேஞ்ச் ஆனங்காட்டி கொஞ்சம் கோல்டு, அதான் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். நாளைக்கு கண்டிப்பா அந்த மீட்டிங்க்கு என்னோட ஸ்டாஃப் அனுப்பிச்சிடறேன் சார். சரிங்க சார். காயத்ரி வந்தாலே இல்லையான்னு தெரியல, அவளை போய் பார்க்கலாம். மச்சான், டே கௌதம். ஐயே, வீர தீர சூரர்க்கெல்லாம் எத்து போகும் உன்னை கண்டால் உனை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் உந்தன் நினைவு நெஞ்சிலே. உயிரின் ஐ லவ் யூடா மச்சான். ஐ லவ் யூ டூடா மச்சான். சீ, அவனா இவனுங்க? எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன ரொம்ப நாளா ஆளவே காணோம்? இனி இங்கதான்டா யூஎஸ் ஒர்க் எல்லாம் விட்டுட்டேன். அப்படியே என்ன கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கும், மூச்சு விட முடியல. சாரிடா. சேச்சே, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி அப்படி நினைச்சிருக்க கூடாது. கன்னத்திலேயே போட்டுக்காது நீ. ஏன்டா வேலையை விட்ட? ஏன்டா என்னாச்சு? அடிக்கடி சொல்லுவ யூஎஸ் போய் ஒர்க் பண்ணும், அதான் என் எய்ம்னு. இப்போ என்னாச்சு வேலையை விட்டுட்டேங்கிற? அது என் ஆசைதான்டா. ஆனா எனக்குன்னு ஒரு அழகான குடும்பம், என் ஒய்ஃப், என்னோட அப்பா அம்மா, என் தங்கச்சி, அவளோட அப்பா அம்மா, எங்களுக்குன்னு இனி குழந்தை வரப்போகுது. இந்த மாதிரி அழகான ஃபேமிலி இருக்கில. நான் மட்டும் அங்கே தனியாக போய் இருந்து ஏன்டா கஷ்டப்படணும்? அதான்டா இனி இங்கேயே இருந்துடலான்னு ஒர்க்கு ரிசைன் பண்ணிட்டேன். சூப்பர்டா, நல்ல முடிவு. தனியா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே கஷ்டம் தான்டா. புரியுதாடா உனக்கு? புரியாம என்னடா, பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமானதானே? அப்புறம் ஏன்டா புடிச்சிருந்தோம் 2 பேரும் பிரிஞ்சு தனியா இருக்கீங்க? அது வந்துடா. சூர்யா சார் காயத்ரி பத்தி தான் என்னமோ சொல்ல வராங்க. அதைய வீடியோ எடுத்து எப்படியாவது காயத்ரிக்கு காட்டணும். தூரமா இருந்து பிரிஞ்சிருக்க வழியை விட பக்கத்துலயே இருந்து பிரிஞ்சிருக்க வழி கொடுமையானதுடா. அந்த வழிய ஏன்டா அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டே இருக்க? ஆமாண்டா, நான் அவளை கஷ்டப்படுத்திட்டு தாண்டா இருக்கேன். அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்டா. எனக்கு இப்பதான்டா புரியுது. போனதை விடு சூர்யா, உனக்காக வந்த பொண்ணு காயத்ரி தான். அதை ஏத்துக்கிட்டு அவ கூட வாழ பழகுடா. ஆமாண்டா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தேடி போறதை விட நம்மளை தேடி வர்றதுதான் நிலைக்கும்னு எனக்கு காயத்ரி புரிய வச்சுட்டாடா. காயத்ரி எனக்காக வந்த பொக்கிஷம்டா. நான் தான் அந்த பொக்கிஷத்தை கையிலேயே வச்சுட்டு கண்டுக்காம இருந்துட்டேன். இனி அவளை எப்பவுமே மிஸ் பண்ணிட மாட்டேன்டா. இப்போதாண்டா நீ சரியான முடிவு எடுத்திருக்க. காயத்ரி தான் உனக்கு ஏத்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் அந்த கவிதாவை பார்த்து நான் கேட்கணும்டா. என்னதுடா? ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு மட்டும் கேட்கணும்டா. அதை கேட்டுட்டா என் மனசுல எந்த எண்ணமும் இருக்காது, குற்ற உணர்ச்சி, ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்காதுடா. அதுக்கப்புறம் என் காயத்ரி கூட நான் சந்தோஷமா என் வாழ்க்கைய ஆரம்பிப்பேன்டா. சரி, இப்போ அந்த பொண்ணு எங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியலடா. என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அடுத்த நாள் அவ வீட்டுக்கு போனா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரிடா, நம்ம தேடலாம். இப்போ நீ ஃப்ரீயா விடு. அப்போ சூர்யா சார் காயத்ரிய லவ் பண்றாரா? இதை உடனே காயத்ரிட்ட போய் சொல்லணும். சரி, என்ன விடுடா. நீ எப்போ உன் ஒய்ஃப் எனக்கு காட்ட போற? காமிச்சிட்டா போச்சு. நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லுடா. அப்போ உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இந்த வீக் முடியாதுடா, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஆமா, ஒர்க் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னல, நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணிட்டியா? இல்லடா, ஒர்க் செட் ஆகல, எதுவும் தேடிட்டு இருக்கேன். உனக்கு ஓகேனா இங்கே ஒர்க் பார்க்கலாம் இல்லடா. நல்ல போஸ்டிங் தான்டா. உனக்கு நல்லாவே சாஃப்ட்வேர் தெரியும். என் கம்பெனிலேயே எனக்கு பார்ட்னரா இருந்துறேன். ஆல்ரெடி உன் கம்பெனி நல்லாவே ரன் ஆகுது. அதுக்கப்புறம் எதுக்குடா பார்ட்னர்? இன்னும் கம்பெனியை நல்லா டெவலப் பண்றதுக்கு தான். அது வந்துடா என்ன வந்து போய் நீ தான் இனி எனக்கு பிசினஸ் பார்ட்னர். என்ன ஓகே தானே? ஓகே தான். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும்
சொல்ல மாட்டேன் உயிரென்றால் என்றோ சரிடா. பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நானே விடமாட்டேன் தோற்று போக ஜெயிப்போமே நாம். சரிடா மச்சான், இனி நான் நாளைக்கு வரேன். சரிடா. ஆதினி இதெல்லாம் உண்மைதானே? ஐயோ ஆமாண்டி, சூர்யா சார் உன்னை லவ் பண்றாருடி. நான் போய் சூர்யாவை பார்த்துட்டு வரேன். காயத்ரி ஒரு நிமிஷம் இரு. என்னடி? அவரே அவர் வாயால உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. நீ இப்ப அழுதுட்டு போய் அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டு தொலைஞ்சிடாத. வெயிட் பண்ணு, அவர் என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். 5 வருஷம் வெயிட் பண்ண, கொஞ்ச நாள் அவருக்கு டைம் கொடுத்து பாரு. சரிடி, நான் அவனை பார்த்துட்டு மட்டும் வரேன். சாரி காயத்ரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். அது எனக்கே புரியுது. இனி என் லைஃப்ல எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான் காயத்ரி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கவிதாவை பார்க்கணும். அவளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். எதுக்கு என்னை விட்டு போன, அதுக்கு என்ன காரணம் மட்டும் கேட்கணும். அதை மட்டும் கேட்டுட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன். நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டேன்டி. ஆனா நீ என்னையும் என் காதலையும் அசிங்கப்படுத்திட்ட. இனி என் லைஃப்ல காயத்ரி மட்டும்தான். எனக்காக பிறந்தவ நீதான்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் புரியுது, எனக்காக பிறந்தவ காயத்ரி மட்டும்தான். இனி எல்லாமே எனக்கு காயத்ரி மட்டும்தான். சூர்யா ஆ என்ன வந்துட்டு ஒண்ணுமே பேசாம நிக்கிற? இங்க வாயா. நீ இங்க வா. தேவதா, இவனை கட்டி பிடிக்கணும்னு வந்தேன்ல, தேவதா எனக்கு. என்னன்னு சொல்லி இவனை கட்டி பிடிக்கிறது? தேன்மொழி, இவளை வச்சுதான் இவனை கட்டி பிடிக்கணும். என்னடி? சூர்யா, ம் அது வந்து தேன்மொழி உன்னை பார்த்துட்டே இருக்கா. அதுக்கு ஏய் உண்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீ வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயும் எல்லைகள் போலாகிறாய். கந்தமா என்ன? அதான் சொன்னேன்ல தேன்மொழி, அவ போற வரைக்கும் இப்படி நிக்கலாம். ஏண்டி, உனக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணிருக்கு, அதுக்கு தேன்மொழி உனக்கு. பாவம், என்னை கட்டி பிடிக்கணும்னு தோணி ஆசையா வந்த என் பொண்டாட்டிக்கு தேன்மொழி இன்னைக்கு வரலங்கிறது தெரியலையே. இரு, இப்ப பாரு ஐயாவ. காயத்ரி, அங்க பாரு இன்னொரு தேன்மொழி. காந்தமா என்னை ஈர்க்கும் உந்த நன்மை என்று சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? கேட்கிறேன் கூரடி பெண்மையே. வாழ்க்கை போகும் தோறும் நீயும் நானும் போக வேணும் இந்த நெஞ்சு கூட ஆசை தோன்றுது. ஐயோ மாமா, சத்தம் போடாம வாங்க. சாரிமா, கீழே அண்டா இருந்ததை பார்க்கல. இருட்டுல கண்ணு தெரியாதுதான், இருந்தாலும் எங்கேயாச்சும் காலை வச்சு வாங்க. என்ன மாமா, உள்ள போயிட்டீங்களா? வந்துட்டேமா. சரி, நான் கதவை சாத்திட்டு போறேன், நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் குழந்தையா. நீங்க எனக்கு மாமாவா இருந்துட்டு என்ன மாமா வேலை பார்க்க வச்சிட்டீங்கல்ல. என்ன குழந்தையா, மாமாக்காக இது கூட பண்ண மாட்டியா? அதனால தானே கதவை திறந்து விட்டேன். சரி, நான் போறேன். குட் நைட் மாமா. நல்லா தூங்கு குழந்தையா. மெதுவா. சாமி சில போல பிறந்து பூமியில நடந்தாயே, தூசியான கண்ணில் விழுந்து பொண்டாட்டி தூங்கும் போது கூட அழகா இருக்கிறாப்பா. சூர்யா, என்னை எப்ப ஏத்துப்பீங்க? எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? சீக்கிரம் என்ன திரும்ப கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் செல்லம். அழகு. காயத்ரி, இவளை கூப்பிடுறதுல அவங்க சித்தியே எந்திரிச்சு வந்துருவாங்க போல. இவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. காயத்ரிமா எழுந்திரி, உன் மாமா வந்திருக்கேன். கிள்ளி வச்சிடலாமா? யாரு கிள்ளுனது? ஹாய் பொண்டாட்டி. சூர்யா, நானே தான். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உங்க சித்தி தான் கதவை திறந்து விட்டாங்க. அவங்களா? ஏய், கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்றீ. நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். சூர்யா, நீங்க ஏன் சூர்யா வந்தீங்க? சித்தி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். உங்க சித்தி நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. செவரேறி குதிச்சிங்களா சூர்யா? சாச்சா, அப்புறம் எப்படி வந்தீங்க? என் மக்கு பொண்டாட்டிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ தான் கதவை திறந்து விட்டா. எப்படியோ மானத்தை வாங்கியாச்சு. வெக்கமா இல்ல? சீச்சி, நாங்க தொடச்சு போட்டுப்போம். அது சரி, இந்த டைம்ல எதுக்கு வந்தீங்க? ஏன் இந்த டைம்ல எதுக்கு வருவாங்கன்னு தெரியாதா என்ன? சூர்யா, என்ன பண்றீங்க? அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே, உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி.
இருக்கும் இதயம் உனக்கே உபயம் எதற்கு ஆராய்ச்சி. ஏன் பிடிக்கலையா? அப்படின்ட்டு இல்ல, அப்புறம் என்ன? ஒரு மாதிரியா இருக்கு சூர்யா. என்ன மாதிரியா இருக்கு? போடா. பாத்தியா, அவ்வளோ தூரத்துல இருந்து இந்த டைம்ல மாமா வந்திருக்கேன், சிரிக்க கூடி மாட்டேங்கிற. இங்க சிரி 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 சிரி. போதுமா? சரி, இப்ப பாத்துட்டீங்களா? கிளம்புறீங்களா? சிரிப்ப பார்த்தா மட்டும் போதுமா என்ன? அப்புறம் அந்த அழகான உதட்ட ஐயோ, போது போது, வேணாம் வேணாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். பாருடா, டக்குன்னு ஓகே ஆயிடுச்சு. சீ, போங்க சூர்யா. சத்தி நீந்தா பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். என்ன, அவ என்ன எழுந்திருச்சே வரல போல? முன்னெல்லாம் 5 மணி ஆனா எழுந்திருப்பா, இப்போ 8 மணி ஆனாலும் எழுந்திருக்கிறது இல்ல. இப்படியே விட்டுட்டு இருந்தா நம்ம மேல இருக்க பயம் போயும். இருடி வரேன். இவனா? இவன் எப்ப வந்தான்? இப்படி படுத்து தூங்குறாங்கன்னா அப்போ நைட்டே வந்திருப்பானா? ஏண்டி, அவன் கூட வாழவே கூடாதுன்னு சொல்லி பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்தா இங்க ஒன்னாவா இருக்கீங்க? சீ, எப்படி பிரிக்கிறேன் பாருடி. காளியம்மா, காளி, இங்கதான் போனால கூப்பிட்டது கூட காது கேட்காம. காளி, காளிமா, என்னங்க, ஏதாவது வேணுமா? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? உடம்புக்கிட்டு ஏதாவது சரியில்லையாமா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏமா இப்படி உட்காந்துருக்குற? என்னன்னே தெரியலீங்க, மனசுக்கு என்னமோ தப்பா நடக்குதுன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது காளி, வேணாலும் பாரு, எல்லாரும் நல்லா இருப்போம். சிவா, என்ன புடி பார்க்கலாம். அது நீ நில்லு. போடா, நீ வேணா வந்து என்ன புடி பார்க்கலாம். அம்மாடி, பார்த்து விளையாடுங்க. சரி தாத்தா. அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீ இங்க உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க ஏதோ நினைச்சு போறாங்க கண்ணு. இல்லங்க, எனக்கு என்னமோ பயமாவே இருக்குது. ஆதினி சிவா வாழ்க்கைய நினைச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவங்க நல்லா இருப்பாங்க, வேணாலும் பாரு. என்னமோ சொல்றீங்க. சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? கோயிலுக்கு என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும்ல. சரி, போயிட்டு வரலாம் வாங்க. இவன் என்ன பண்றான் இங்க? அக்கா என்ன பண்ற? வா போலாம். டேய், வாட்டர் பாட்டில் வச்சிட்டு வந்துட்ட பாரு, போய் எடுத்துட்டு வா போ. சோ இன்னைக்கு திரும்ப அங்க வரைக்கும் போகணுமா? சரி, நீ இங்கே நில்லுக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிடா, பாத்து போயிட்டு வா. ச்சே, இந்த பாஸை நம்பி என்னதான் பண்றதோ. எப்பா பார்த்தாலும் என்னை காக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த ஆளுக்கு வேலை. இந்த ஆளுக்கிட்ட எல்லாம் வேலை செஞ்சுட்டு பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. எங்க மாட்டி போன்னு. இவன் என்னமோ ஒரு வேலை பண்றான். அதுவும் இவனுக்கு யாரோ சொல்றாங்க அந்த மாதிரி பண்ணுன்னு. அப்புறம் அவனைத்தான் பார்க்க வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே இவன்ட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தா அவன் யாரை பாக்குறாங்கிறது தெரிஞ்சிரும். அது வரைக்கும் இவன்ட்ட ஏதாவது பேச்சு கொடுக்க வேண்டியதான். இந்த ஆளு எப்பதான் வந்து தொலைவானோ? பேங்குக்கு வேற போய் தொலையணும். இவளா சும்மாவே நோண்டி நோண்டி செக் பண்ணுவா. சோ இனி அந்த ஆளு வந்துட்டான்னா அவ்வளோதான். என்ன, பேங்க்குக்கு வரலையா? வரணும் ஹாஷினி. அப்புறம் இங்க உட்காந்துட்டு இருக்க? இல்ல, ஃப்ரெண்டு வரேன்னா அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சா, அதான் வாங்கிட்டு போறதுக்கு வரேன்னா. ஃப்ராடு என்னம்மா போய் பேசுறான். சரி, ஏன் இப்படி பண்ண? ஹாஷினி, நான் என்ன பண்ண? என்ன பண்ணன்னு கேட்டேன். ஹாஷினி, நான் என்ன பண்ண? நீ என்ன சொல்றேன்னே எனக்கு புரியல ஹாசினி. அப்போ நீ ஒண்ணுமே பண்ணல? இல்லையே, நான் என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாதுடா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஐயோ, இந்த ஆள் வேற ஃபோன் பண்றானே இப்பன்னு பார்த்து. போச்சு, நம்ம நல்லா மாட்டணும். யார் அப்படி ஃபோன் பண்ணிருப்பா? ஏன் இவன் அந்த ஃபோன் கால் வந்தா பயப்படுறான்? இவன் பயப்படுறத பார்த்தா அந்த ஃபோன் கால்ல என்னமோ இருக்கு. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நான் தான் கால் எடுக்கலன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் கூப்பிட்டே இருக்காரு? இப்ப இந்த கால் யார் பண்றாங்கன்னு பார்த்தே ஆகணுமே. எப்படி பாக்குறதுன்னு தெரியலையே. இப்ப என்னதான் பண்றது? கடவுளே, எனக்கு எப்படியாவது ஏதாவது வழி பண்ணுங்க ப்ளீஸ். எப்படியாவது நான் இப்ப கிளம்பியே ஆகணும். இல்லனா சாரு ஹாசினியும் பாத்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 2 பேர் மட்டும் பாத்துக்கிட்டாங்க, என் நிலைமை அவ்வளோதான். சரி ஹாசினி, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இல்ல ஹாசினி, அது சும்மா கால். என் ஃப்ரெண்டு தான் கால் பண்றான்.
அவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா இப்படிதான் கால் பண்ணிட்டே இருப்பானுங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. டேய் ச்சே போயிட்டான். இப்போ என்ன பண்றது? இருக்குடா உனக்கு ஒரு நாள். அக்கா போலாமா? போலாம்டா வாடா. இங்க புடி பார்க்கலாம். ஏய், எவ்வளோ தூரம் தாண்டி ஓடுவ? டேய் நீ எல்லாம் என்னடா போலீஸ்? என்னவே பிடிக்க மாட்டேங்கிற, இதுல எப்படி திருடனை பிடிப்ப? முடியல தினி, ரொம்ப மூச்சு வாங்குது. பிரேக் விட்டுக்கலாம். அப்ப தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. ஆஹா, அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. அப்பனா வந்து புடி. ஏ ஓடாதடி. நாங்க ஓடாம நின்னா நீங்க வந்து பிடிப்பீங்களா? ஏ நில்லடி. சிவா என்ன பண்ற விடு. என்னங்க சிவா தள்ளு. நீ தானடி வந்து புடின்னு சொன்ன, அதான் புடிச்சிட்டேன். ஏய் தள்ளு போடா. ஆதினி